2023ல வாஷ்னு பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணின படத்தோட 2வது பாகத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாகத்தை பார்க்கலைனாலும் இந்த படத்தோட கதை நல்லாவே புரியும். ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் டைனிங் ஹால்ல சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாரும் திடீர்னு வித்தியாசமா சைலண்ட் ஆகிடுறாங்க. யாரோட கட்டளைக்கோ அடிபணிஞ்ச மாதிரி அதுல ஒரு 10 பொண்ணுங்க திடீர்னு மாடிக்கு போய் அடுத்தடுத்து குதிச்சு செத்துடுறாங்க. இங்க இருந்து ரொம்ப பரபரப்பா கதை ஆரம்பிக்குது. மீதி இருக்க பொண்ணுங்க எல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்க, ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சொல்றதுதான் மீதி கதை. ரைட்டிங் ரொம்ப புதுசு. இதே வருஷம் ஹாலிவுட்ல ஹிட் அடிச்ச வெப்பன்ஸ் மாதிரியான கதைக்களம். முதல் பாதி செமையா இருக்கும், 2ஆம் பாதி ஓகே ரகம் தான். ஆனாலும் கிளைமேக்ஸ்ல பொண்ணோட ஆக்டிங் செமையா இருக்கும். முத படத்துலயும் இதே மாதிரி ஒரு சீன்ல மிரட்டி விட்டுருப்பாங்க. இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஸ்கூல்ல படிக்கிற சில மாணவிகள் அப்புறம் அவங்களோட அம்மா அப்பாவை பத்தி சின்னதா ஒரு அறிமுகம் கொடுத்துறாங்க. வெவ்வேறு இடத்துல இருந்து மாணவிகள் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க செய்யற சேட்டைகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இப்ப பிரின்சிபலும் வந்து சேர்ந்தாச்சு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி தேசிய கீதம் போடுறாங்க. லேட்டா வந்த 2 பேர் மட்டும் கேட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க. இப்ப பெல் அடிச்சு ஸ்கூல்ல கிளாஸ் எல்லாம் ஆரம்பம் ஆயிடுது. இந்த பக்கம் கேண்டீன்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்க சாப்பாடு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அடுத்த சீன் எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு அவங்க டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு எடுத்துட்டு வர சாப்பாடு இன்னொரு பொண்ணு மேல தெரியாம விழுந்துருது. உடனே அந்த பொண்ணு நான் போய் இதை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு கிளம்பிடுறா. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேபிள்ல இருந்தபடியே பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த ஒவ்வொரு பொண்ணோட முகமும் ஒரு மாதிரி பதட்டத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அமைதி நிலைமைக்கு போயிடுறாங்க. இப்ப மொத்த இடமும் அமைதியா இருக்கு. இதை கவனிக்கிற வேலையாட்கள் 2 பேரு என்ன இது புதுசா இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு மட்டும் மயக்கம் போட்டு கீழே விழுகுறான். அதே நேரத்துக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆளு கதவை திறந்துட்டு உள்ள நடந்து வரான். மயங்கி கிடக்கிற பொண்ணை பார்த்துட்டு 2 பேர் வேகமா ஓடி போய் தூக்கி என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா அப்படியே திரும்பி கேண்டீனுக்குள்ள புதுசா நுழைஞ்சிருக்க அந்த ஆளை ஒரு பயத்தோட பார்த்தபடியே இருக்காங்க. உள்ள வராவ அங்க 2 டேபிள்ல உட்கார்ந்து இருக்க 10 பொண்ணுங்களை எந்திரிக்க சொல்லி அவங்களோட பேரை சொல்றான். அவங்கள வரிசையா பேரை சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றத நீங்க எல்லாரும் அப்படியே பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணுங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த 2 வேலையாட்களும் யார் நீங்க, எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அந்த மர்ம நபர் அவங்கள நோக்கி நடந்து போறான். இந்த பக்கம் டீச்சர் எல்லாரும் அவங்கவுங்க வகுப்பறைக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம்குள்ள நுழைஞ்சா அங்க யாருமே இல்லாம காலியா இருக்கு. குழப்பத்தோடவே அந்த டீச்சர் வெளியில கிளம்புறதுக்காக திரும்புறாங்க. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு கத்திட்டே கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்கவும் டீச்சர் வேகமா நடந்து போய் ஜன்னல் வழியா வெளியில எட்டி பாக்குறாங்க. அடுத்த நொடியே மிரண்டு போய் ஷாக் ஆயிருக்கு. அவங்க வேகமா அங்க இருந்து வெளியில ஓடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த வழியா நடந்து போற செக்யூரிட்டி மாடி மேல பார்த்தபடியே எல்லாரும் கீழே இறங்கி வாங்கன்னு கத்திட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கேமராவை மேல காட்டுறாங்க. அங்க வரிசையா நின்னுட்டு இருக்க 9 பொண்ணுங்களும் பயத்துல அழுதுட்டே இறங்கவும் முடியாம குதிக்கவும் முடியாம நின்னுட்டு இருக்காங்க. இங்க கீழே செக்யூரிட்டி வேகமா ஓடி போய் பிரின்சிபலை கூட்டிட்டு வரான். இதை பார்த்துட்டு மிரண்டு போற பிரின்சிபல் மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. உடனே எல்லாரும் கீழே இறங்குங்க, என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். அதுல ஒரு பொண்ணு எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மேம், எங்களுக்கு சாக விருப்பம் இல்லைன்னு கெஞ்சுது. உடனே இந்த பிரின்சிபல் நான் மேல வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப இன்னொரு பொண்ணு மேல வராதீங்க மேம், மேல எங்களுக்கு பக்கத்துல நீங்க நெருங்கி வந்தாலே நாங்க கீழே குதிச்சிருவோம்னு சொல்லி கத்துறா. இப்ப எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்த மாதிரி மேல வராதீங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஆனா பிரின்சிபல் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாரும் வேகமா மாடிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் இந்த பொண்ணுங்க இன்னும் ரொம்ப பயப்படுறாங்க. அங்கேயே நில்லுங்க, இங்க வந்தா நாங்க குதிச்சிருவோம்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்படியே நில்லுங்க, பக்கத்துல வராதீங்க மேம்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே பிரின்சிபலுக்கு புரிய மாட்டேங்குது. கீழேயும் நிறைய டீச்சர்ஸ் வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் குதிக்க வேண்டாம்னு கத்திட்டே இருக்காங்க. இப்ப ஒரு பொண்ணு மட்டும் நாங்க எல்லாரும் சரியா 3 மணிக்கு மேல இருந்து குதிக்கணும்னு அந்த ஆள் சொல்லி இருக்காரு மேம்னு சொல்றான். எந்த ஆளு யாரு சொன்னதுன்னு பிரின்சிபலுக்கு ஒண்ணும் புரியல. மறுபடியும் அந்த பொண்ணுங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சாக விருப்பம் இல்ல, ஆனா அந்த ஆள் சொன்னதை கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது பண்ணுங்க மேம், நீங்க காப்பாத்துறதுக்காக பக்கத்துல வந்தாலும் நாங்க குதிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிஇடி டீச்சர் ரொம்ப கோவமா எல்லாரையும் திட்டிட்டே காப்பாத்துறதுக்காக பக்கத்துல போறான். உடனே எல்லாரும் குதிக்க போற மாதிரி முயற்சிக்கவும் பயந்துட்டு எல்லாரும் பின்னாடி வந்துடுறாங்க. இது இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அந்த இடமே ரொம்பவும் பரபரப்பாவும் பதட்டமாவும் இருக்கு. ஒரு பக்கம் டீச்சர்ஸ் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி வேகமா ஓடி போய் ஒரு பொண்ணை பிடிச்சு காப்பாத்த முயற்சி பண்றான். ஆனா அவன் பக்கத்துல போனதும் அந்த பொண்ணு பட்டுன்னு கீழே குதிச்சு செத்துடுறான். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கும் போதே அடுத்த பொண்ணும் கீழே விழுந்து செத்துடுறான். இப்ப இன்னும் அங்க பதட்டம் அதிகமாகிடுது. இப்ப 3 மணி ஆயிருச்சு. அந்த பொண்ணுங்க எல்லாரும் உடம்பும் பயத்துல ஆடிட்டு இருக்கு. அடுத்த நொடியே எல்லாரும் கீழே விழுந்து செத்துடுறாங்க. அப்படியே படத்தோட டைட்டில் கார்டு போட்டு படம் ஆரம்பமாகுது. ஒரு அமைதியான தோட்டத்து வீட்டுல அப்பாவும் பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க. மக ஒரு மாதிரி சிரிச்சபடியே வித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. பக்கத்துல இருக்க அந்த பொண்ணோட அப்பா கை கடிகாரத்தை பார்த்துட்டு மகளை கூட்டிட்டு போய் அறையில உட்கார வச்சுட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில கிளம்புறாரு. இப்ப சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப நியூஸ்ல மாணவிகள் எல்லாம் ஒரே நேரத்துல தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்த சம்பவம் கேள்விப்பட்டு போலீஸ், மக்கள், மீடியான்னு எல்லாரும் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துடுறாங்க. மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம வெளியில போலீஸ்
போலீஸ் சென்னிட்டு இருக்காங்க. ஸ்கூலோட பிரின்சிபல் மீடியா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்கா. உள்ள இருக்க போலீஸ் அங்க இருக்க டீச்சர்ஸ் குழந்தைங்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மார்க்கெட்ல நின்னுட்டு இருந்த அதர்வா வேகமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டை ரீச் பண்ணனதும் கழுத்துல இருந்த சாவி குத்த எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு ரகசிய அறைக்கு போறான். அங்க ஒரு வயசான மனுஷன் ரொம்ப மோசமான நிலைமையில படுத்து கிடக்குறான். அந்த இடமே பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கும். அவன் உடம்பு முழுசும் சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கும். அவனை பிரதாப் எந்திரின்னு சொல்லி எழுப்புற அதர்வா உன்ன மாதிரி வேற யாராவது இருக்காங்களான்னு கேக்குறான். இதை கேட்டதும் மயக்கத்துல இருந்த பிரதாப்புக்கு ஒளிப்பு வந்துருது. உன்ன மாதிரியே வசியம் பண்ண தெரிஞ்ச ஆளுங்க எத்தனை பேர் வெளியில இருக்காங்கன்னு கேக்குறான். அதை கேட்டுட்டு பிரதாப் நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் உனக்கு தெரிஞ்சவனான்னு அதர்வா கேக்குறான். அதுக்கு ஆமான்னு அவன் கண்ணை மட்டும் அசைக்கிறான். அந்த நேரம் மியூசிக்கும் மிரட்டலா இருக்கும். இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க. சாப்பாடு நேரத்துல சாப்பிடாம பாத்ரூம்க்கு போயிருந்த அந்த ஒரு பொண்ணு மட்டும் நல்ல நிலைமையில இருப்பான். அவகிட்ட போலீஸ் ரொம்ப கடுகடுன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பயந்து போய் அந்த பொண்ணு ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிருது. இப்ப போலீஸ் உள்ள போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். உள்ள நுழையும் போது பிடி டீச்சர் முகம் ஒரு மாதிரி பயந்தபடியே இருக்கு. அவங்க நடந்துகிட்டே உங்க எல்லாருக்கும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சு வந்து அந்த அங்கிள் உங்ககிட்ட பிரதாப்ப கண்டுபிடிக்க சொன்னாருன்னு சொல்றான். எந்த அங்கிள்? அந்த பிரதாப் யாருன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது, சீனியர் போலீஸ் ஆபீசர் வந்ததும் இதை மட்டும் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்றான். இதை கேக்குற பிரின்சிபல் யாருன்னு சொன்னாதானே எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். எதை கேட்டாலும் அங்கிள் சொன்னாருன்னு மாடியில இருந்து குதிக்கிறதும் அப்படி இப்படின்னு பண்ணுனா என்ன பண்ண முடியும்னு கேட்டு கத்துறா. இதை கேட்டதும் அந்த பொண்ணு ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த போலீஸ் அழாதமான ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு வேற எதுவும் அவர் சொன்னாரான்னு கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு நீங்க மட்டும் பிரதாப் அவங்களை கண்டுபிடிக்கலைன்னா இந்த நகரம் முழுசும் ரொம்ப மோசமான நிலைமையை சந்திக்கும். 10 பொண்ணுங்க மாடியில இருந்து குதிச்சது வெறும் ஆரம்பம் தான் சொல்றா. எப்படியாவது வேகமா கண்டுபிடிக்கணும் அழுதுட்டு மெதுவா திரும்பி நான் கொடுக்க வேண்டிய மொத தகவலை கொடுத்துட்டேன், இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றா. அடுத்த நொடியே அங்க இருந்த பொண்ணுங்கள சிலர் வெறி கொண்டு அங்க இருக்க எல்லாரையும் தூக்கி வீசிட்டு தடுக்க வர ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து வெளியில ஓடுறாங்க. வெளியில இருக்க போலீஸ் மக்கள் எல்லாரும் தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்ரோஷமா அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. கையில கிடைக்கிற பொருட்களை வச்சு கண்ணுல படுற ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு கொள்றாங்க. நகரத்துக்குள்ள யாரும் நடமாட முடியாதபடி வன்முறை ரொம்ப அதிகமாயிருது. பெட்ரோல் பங்க் எல்லாம் வெடிச்சு சதறுது. இந்த மாதிரி சம்பவங்களால மொத்த நகரமும் வீதியில உறைஞ்சு போயிருக்கு. இந்த பக்கம் ஸ்கூல்ல இருக்க அந்த போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி உன்னை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, இது என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றான். இந்த பக்கம் அதர்வா இது எல்லாத்தையும் நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்கான். அப்போ பிரதாப்ப கண்டுபிடிக்க சொல்லிதான் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கணும் அந்த செய்தியாளர் சொன்னதும் அதர்வா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறான். யார் அந்த பிரதாப், எங்க இருக்கான்னு நியூஸ் சேனல்ல பேசிட்டே இருக்காங்க. இத பத்தி யோசிச்சுட்டே இருக்க அதர்வா நிறைய பெட்டிகள் அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லா மூலையிலையும் வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரகசிய அறைக்குள்ள போய் பிரதாப்போட உடம்பு எல்லாத்தையும் செயினால கட்டி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். நல்லா இருட்டிருச்சு. ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணோட அப்பா என் மகளை என்ன பண்ணுனான்னு கேட்டு பிரின்சிபல்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப உள்ள வர போலீஸ் அவனை வேகமா தள்ளி விட்டுட்டு இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கதான் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்க அந்த பொண்ணு மறுபடியும் உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள பிரதாப் அங்கிளை கண்டுபிடிக்கலைன்னா இன்னும் மோசமான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் ரொம்ப பதட்டமாயிடுறான். என்ன நடக்கும்னு மறுபடியும் கேட்டுட்டே இருக்கான். அப்ப கரெக்டா அதர்வா உள்ள வந்துடுறான். யார் இவனை உள்ள விட்டதுன்னு அந்த போலீஸ் அங்க இருக்க மத்த போலீஸ்ட கேட்டுட்டு இருக்கான். அப்ப அதர்வா பிரதாப் என்கிட்ட தான் இருக்கான், உயிரோட கட்டி போட்டு வச்சிருக்கேன், இப்ப அந்த ஆளு என்ன சொல்றான்னு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அதே நேரத்துக்கு பின்னாடி இருக்க அந்த போலீஸ் யார் அந்த பிரதாப் கிட்ட இருந்தா கொண்டு வந்து கொடுத்துருப்பா, இங்க இருக்க எல்லாரும் அவனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப அதர்வா இவங்க எல்லாரும் வசியம் செய்யப்பட்டு இருக்காங்க, அந்த மர்ம நபரோட கட்டுப்பாட்டுல தான் இவங்க எல்லாரும் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். நீங்க அழுகிறது கஷ்டப்படுறது எல்லாத்தையும் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அவனால நேர்ல வந்து உங்க கூட பேச முடியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி உங்க பொண்ணுங்க மூலமா பேசிட்டு இருக்கான்னு சொல்றான். அப்போ ஆஸ்பத்திரியில எல்லாரும் அழுதுட்டு இருக்கதை காட்டுறாங்க. இந்த பக்கம் நிறைய பேரை அடிச்சு கொண்டு அதனால சோர்வா நடந்து போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு வெளியில கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்க ஒருத்தனை பேட்டை வச்சு அடிச்சு கொள்றா. அவனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, ஒருவேளை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணினாலும் அவங்களையும் கொன்னுடுவான். உதவி கேட்டு கத்துவாங்க, ஆனா நம்மளால உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு மிரண்டு போய் நிக்கிற அந்த போலீஸ் உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கே, இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு அதர்வா உன்னை விட ரொம்ப மோசமான நிலைமையவே நான் சந்திச்சிருக்கேன், இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றான். உடனே பிரின்சிபல் அதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம், உங்ககிட்டதான் பிரதாப் இருக்கான்ல, அவனை கொண்டு வந்து கொடுத்துட்டா போதும்னு சொல்றான். அதுக்கு அதர்வா பிரதாப் ஒரு ராட்சசன், அவன மாதிரியே இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்க இவனும் ஒரு ராட்சசன், முதல்ல நான் இவனை பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ் நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன், ஆனா இந்த பொண்ணுங்க அவன் எங்க இருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றான். அப்ப அதர்வா அவன் எங்கதான் இருக்கான்னு சொல்றான். அப்பதான் அவன் ஒரு சின்ன செடிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கத படத்துல காட்டுறாங்க. இப்ப அங்க இருந்து எந்திரிச்சு வர ராட்சசன் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஒரு 5 நிமிஷம் கொடுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். உங்களோட பொண்ணுங்க எல்லாருமே என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க, நீங்க யாராவது என்ன காயப்படுத்த நினைச்சாலோ அல்லது உங்க பொண்ணை எங்க இருந்து கூட்டிட்டு போக நினைச்சாலோ அது முடியாது, அப்படி மீறி ஏதாவது பண்ண நினைச்சா உங்க பொண்ணு அவங்களே தற்கொலை பண்ணிட்டு இறந்துருவாங்கன்னு சொல்றான். அப்போ மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த
அந்த பொண்ணு கிட்ட போய் பிரதாப் கிடைச்சதும் ஒரு விஷயம் சொல்ல சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஏன் சொல்லாம விட்டாயின்னு கேட்டு அறையிறான். இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் கோவம் வந்து சத்தம் போடுறாங்க. உடனே அவன் ஒரு கத்தியை எடுத்துட்டு வர சொல்லி அந்த பொண்ணோட கையில கொடுத்து அவளோட கையை கிழிச்சுக்க சொல்றான். உடனே எல்லாரும் அவளை தடுக்க முயற்சி பண்றாங்க. யாராவது உன்னை தொட்டா நீ இன்னும் நிறைய முறை கிழிச்சுக்கன்னு சொல்றான். அதே மாதிரி அவளை கையை கிழிச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லா ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால மறுபடியும் அங்க பெரிய பரபரப்பு ஒட்டிக்குது. எல்லாரும் அழுதுட்டு கெஞ்சிட்டு இருக்கதை பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்போ அதர்வா எல்லாரும் அந்த பொண்ணை விட்டு தள்ளி போய் நில்லுங்கன்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அந்த வில்லன் அவங்க யாரும் சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரதாப் கிட்ட போறான். இடையில கையில கீறிட்டு இருந்த அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு துடிச்சு போற அந்த பொண்ணோட அம்மா அவனோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். வெளியில போயிருந்த போலீஸ் உள்ள வந்து தன்னோட துப்பாக்கியை எடுத்து அவனை சுட முயற்சி பண்றான். இதை கவனிக்கிற இன்னொரு பொண்ணு கத்தியை எடுத்துட்டு வந்து அவனை சரமாரியா குத்திட்டுறான். இதுல அந்த போலீஸ் அப்படியே கீழே விழுந்து சரிஞ்சு கிடக்குறான். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னை காயப்படுத்த முயற்சி பண்ணனா அது வேற மாதிரி போய் முடியும்னு. இப்ப எல்லாரும் வெளியில கிளம்புங்கன்னு வில்லன் சொல்றான். ஆனா யாரும் கிளம்புற மாதிரி தெரியல. உடனே இங்க இருக்க யாருக்காவது துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேக்குறான். ஒரு பொண்ணு எனக்கு தெரியும்னு எந்திரிச்சு வரா. அவகிட்ட துப்பாக்கியை கொடுத்து இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்ற எல்லாரையும் சுட்டு கொண்டுடு. இதை முதல்ல உன்னோட அம்மா அப்பா கிட்ட இருந்து ஆரம்பின்னு சொல்றான். அதே மாதிரி அவளும் தன்னோட அம்மா அப்பாவை சுட்டு கொண்டுட்டு அங்க இருக்க மத்த எல்லாரையும் சுட்டு கொள்ள ஆரம்பிக்கிறான். உடனே எல்லாரும் பதறி அடிச்சு அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. இப்ப இடமே அமைதியாயிருச்சு. அதர்வா கிட்ட பேசுற அந்த வில்லன் பிரதாப் தன்னோட அண்ணன் பெரிய மந்திரவாதி, அவ்வளவு ஈஸியாலாம் கட்டுப்படுத்திட முடியாது, நீ எப்படி கட்டுப்படுத்தினான்னு கேக்குறான். அப்பதான் அதர்வா தன்னோட மக கடந்த 12 வருஷமா அவனோட வசியத்துல சிக்கி இருக்காங்கிற தகவலை சொல்றான். அதே மாதிரி பிரதாப்பும் 12 வருஷமா சங்கிலியால கட்டப்பட்டு கிடக்குறான். ஒவ்வொரு நாளும் என்ன கொன்னுடுன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கான்னு சொல்லுவான். இதை கேட்டதும் வில்லனுக்கு கோவம் வந்துருது. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு அதர்வா நீ என்ன கொன்னா கூட எனக்கு கவலை இல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணுங்களை நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்றான். இதை கேட்கிற வில்லன் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கான். அப்பதான் அதர்வா என்னோட மகளை மட்டும் வசியத்துல இருந்து விடுவிச்சுட்டா நான் உன்னோட அண்ணனை உங்ககிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்றான். ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு தும்மவும் நீ மூச்சே விடக்கூடாதுன்னு வில்லன் சொல்றான். அதே மாதிரி அந்த பொண்ணு மூச்சு அடைச்சு துடிதுடிச்சு இறந்து போயிடுறா. அப்போ அதர்வா நீ வேகமா உன்னோட பதில சொல்லலைன்னா இதே மாதிரிதான் உன்னோட அண்ணனும் துடிதுடிச்சு இறந்து போயிருவான்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப அவனை கூப்பிடுற வில்லன் அவனோட டீலுக்கு சம்மதம் சொல்றான். இப்ப பிரின்சிபலை உள்ள வர வச்சு எனக்கு 2 பஸ் வேணும், அதுல நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப போறோம், நாங்க எல்லாம் எங்க போறோம்னு நீ பஸ்ல வச்சிருக்க டிராக்கரை வச்சு பாத்துக்கலாம், ஆனா என்ன ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்க கூடாது, ஒருவேளை நான் எங்கேயாவது போலீஸ பார்த்தேன்னா அவ்வளவுதான், இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துருவாங்கன்னு மிரட்டுறான். அவன் கேட்ட மாதிரியே இப்ப பஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லாரும் அங்க இருந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாரும் பஸ் எங்க போயிட்டு இருக்குன்னு ஸ்கூல்ல இருக்க மானிட்டர் மூலமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பஸ் போயிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டு இருக்கதை கவனிச்சு பஸ்ஸை நிறுத்தி அவளை உள்ள வர சொல்றான் வில்லன். கொஞ்சம் தூரம் வர நடந்து வந்து அவன் சொல்றதை கேட்கிற அந்த பொண்ணு பட்டுன்னு அங்க இருந்து ஓட்டம் பிடிச்சிடுறா. இது பார்த்ததும் அவனோட முகம் ஒரு மாதிரி மாறிடுது. அதர்வாக்கு இவனோட மந்திரம் மேல லேசா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த வில்லன் உன்ன மாதிரி சாதாரணமான ஆளால என்னோட அண்ணனை எப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சது? பிரதாப் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அவனை யாரும் அவ்வளவு ஈஸியா நெருங்கிட முடியாது, அவன் அனுமதி இல்லாம நானே அவனோட வீட்டுக்குள்ள போக முடியாது, மீறி அங்க போனா அவனோட மகள்களே என்ன 2ஆ கிழிச்சு எரிஞ்சிருவாங்க, ஆனா இப்ப போய் பார்த்தப்ப அங்க யாருமே இல்ல, அதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்து தேட ஆரம்பிச்சேன்னு சொல்றான். அதுக்கு அதர்வா எதுக்காக இவ்வளவு பொண்ணுங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். அப்பதான் வில்லன் தன்னோட அண்ணன் கிட்ட இருந்து ஒரு புது மந்திரத்தை கத்துக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். அதோட இல்லாம இந்த பொண்ணுங்க எல்லாம் என் பக்கத்துல இருக்க வரதான் என்னால கட்டுப்படுத்த முடியும், தூரமா போயிட்டா அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே போயிருவாங்க, நீ கூட இப்போ ஒரு பொண்ணை பார்த்தாயின்னு சொல்றான். இப்ப வீட்டை ரீச் பண்ணியாச்சு, தன்னோட மகன் இருக்க அறைக்கு கூட்டிட்டு போய் சரி பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு வில்லன் முதல்ல என்னோட அண்ணனை பார்க்கணும், அப்புறம் தான் நான் சரி பண்ணுவேன்னு சொல்றான். சரின்னு இப்ப 2 பேரும் கீழே போறாங்க. அங்க அவனோட அண்ணன் இருக்க நிலைமையை பார்த்துட்டு வில்லனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நான் நினைச்சா இப்பவே உன்னை கொண்டுட்டு என்னோட அண்ணனை இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியும்னு சொல்றான். அப்ப அதர்வா மெதுவா அவனோட கைய பேண்ட் கிட்ட கொண்டு போறான். அப்ப அந்த வில்லன் சிரிச்சுட்டே ஆனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், உன்னோட திமிர்த்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போய் உன்னோட பொண்ணை கீழே கூட்டிட்டு வா, நேர்ல வச்சு பண்ணுனாதான் சரி செய்யலாம்னு சொல்றான். உடனே இவனு மேல போய் தன்னோட மகளை தூக்கிட்டு வரான். அப்ப அவன் என் அண்ணனுக்கு நீ எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்கா, வேற எதுவும் பகை இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அதர்வா அப்படி எதுவும் இல்ல, முன்ன பின்ன உங்க அண்ணனை பார்த்தது கூட இல்லைன்னு சொல்றான். நல்லா யோசிச்சு பாரு, எதுவும் காரணம் இல்லாம 12 வருஷம் டார்ச்சர் பண்ற அளவுக்கு என் அண்ணன் எதுவும் பண்ண மாட்டான், நீ எதுவும் அவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு கொடுக்காம இருக்கியான்னு கேக்குறான். அப்பதான் அவன் டீ சாப்பிட ஒரு தடவை 10 ரூபாய் தந்தாருன்னு சொல்றான். உடனே வில்லன் அப்ப அந்த 10 ரூபாயை எடுத்து கையில கொடு சரியாயிரும்னு சொல்றான். அவ்வளவுதானான்னு அதர்வா ஷாக்கோட கேக்குறான். அதுக்கு வில்லனும் அவ்வளவுதான், நீ வாங்கினதை கொடுத்தா போதும்னு சொல்றான். உடனே வேக வேகமா 10 ரூபாயை எடுத்துட்டு வந்து அவனோட கையில கொடுக்க முயற்சி பண்றான். பிரதாப்போட வாய் கட்டி போட்டிருக்கமோ அதை வாங்காம ஏதோ சொல்ல முயற்சி பண்றான். ஆனா அதுக்குள்ள அதர்வா அவனோட கையில கொடுத்துடுறான். எல்லாம் முடிஞ்சும் கூட பொண்ணு சரியான மாதிரி தெரியல. அப்ப வில்லன் உன் பொண்ணு 12 வருஷமா இந்த நிலைமையில இருந்திருக்கா,
உடனே சரியாகாது, நீ அவளோட உடம்ப புடிச்சு குலுக்கு, முடிஞ்ச கண்ணத்துல ஓங்கியார, அப்பதான் சுயநினைவுக்கு வருவான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவனோட பொண்ணு பயங்கரமா அப்பான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு நல்லா சுயநினைவு வந்ததும் பிரதாப்ப பார்த்துட்டு பயங்கரமா கத்தி அழுகுறா. உடனே அவளை கூட்டிட்டு அந்த அறையில இருந்து அதர்வா வெளியில போயிடுறான். அப்ப பிரதாப்போட பக்கத்துல போய் வில்லன் பேச முயற்சி பண்றான். அப்பதான் பிரதாப்போட நாக்கு கட்டா இருக்கிறத பார்த்து ரொம்பவும் கோவமாயிடுறான். கடைசியா ஒரு மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக தான் நான் என்னோட அண்ணனை தேடி அலைஞ்சேன், என்னோட உழைப்பு எல்லாத்தையும் வீணாக்கிட்டேன்னு அதர்வாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். காப்பாத்த போற மகளையும் கீழே தள்ளி விட்டுடுறான். அதர்வானால அவனை சுத்தமா சமாளிக்க முடியல. உடனே சவுண்ட் அதிகமா வர மெஷின் ஒண்ணு ஆன் பண்ணிடுறான். அதுல இருந்து வெளியில வர சத்தத்தை தாங்கிக்க முடியாம எல்லாரும் காதை பொத்திட்டு இருக்காங்க. இதான் சரியான நேரம்னு அவன் தலையில ஓங்கி அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனையும் அதே அறையில இன்னொரு செயின்ல கட்டி போட்டு நாக்க வெட்டி எடுத்துடுறான். அடுத்த நாள் போலீஸும் அந்த பிரின்சிபலும் அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப அதர்வா இந்த 2 ராட்சசனும் வெளியில போனா சட்டத்துல இருந்து ஈஸியா வெளியில தப்பிச்சிருவாங்க, இங்கேயே இருக்கட்டும், அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொள்ள முடியும்னு சொல்றான். சரின்னு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்பாவும் பொண்ணும் மாடியில படம் ஆரம்பிச்ச அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அவளாவே அங்க இருக்க ஜூஸை எடுத்து குடிக்கிறா. இதோட இந்த படம்